தமிழக அரசியலிலே இன்றைக்கு ஒரு மிக அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் அவர்கள் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவை எடுத்து அறிவிக்க வேண்டும். தமிழக முதல்வர் தான் கொடுத்த ராஜினாமா கடிதம் வற்புறுத்தப்பட்டு வாங்கப்பட்டது என்ற ஒரு புகாரை ஆளுநர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் திருமதி சசிகலா அவர்கள் பெரும்பான்மையான அதிமுக எம்எல்ஏக்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்ற கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த இரண்டு முடிவுகளிலே கவர்னர் அவர்கள் எடுக்க வேண்டிய முதல் முடிவு, முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எழுப்பிய அந்த ராஜினாமா கடிதம் வாபஸ் என்ற கடிதத்தின் பேரிலே அவரது முதல் முடிவை எடுத்து அறிவிக்க வேண்டும். அந்த கட்டாயப்படுத்துதலின் பேரில் அந்த ராஜினாமா செய்யப்பட்டிருந்தால் முதல் வாய்ப்பை கவர்னர் அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சட்டசபையிலே தனது பெரும்பான்மை பலத்தை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை திரு கவர்னர் அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதற்கு பின்புதான் அடுத்த கேள்வி எழுகிறது. ஏனென்று சொன்னால், திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சமர்ப்பித்த அந்த கடிதத்தில் 135 எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் முன்மொழிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்மொழிந்த திரு ஓபிஎஸ் அவர்களே இன்றைக்கு வெளியே நிற்கிறார், இன்றைக்கு என்னை வற்புறுத்தினார்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே நிற்கும் பொழுது, அவரோடு சேர்ந்து கையெழுத்திட்ட மற்ற எம்எல்ஏக்களும் இன்றைக்கு அணி மாறி நிற்கும் பொழுது மற்ற 100 எம்எல்ஏக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு ரிசார்ட்டில் தங்க வைத்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு ஜனநாயகம் கேலிக்கூத்தாகிவிட்டது. எனவே திரு கவர்னர் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு முதல் வாய்ப்பை வழங்கி சட்டமன்றத்திலே அவரது பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பை அவருக்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த தனி ரிசார்ட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் மக்களை சென்று சந்தியுங்கள், உங்களை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களை சென்று சந்தியுங்கள், அவர்களது கருத்துக்களை கேளுங்கள். ஏனென்று சொன்னால் மக்களது எண்ணங்களுக்கு மாறாக நீங்கள் சட்டமன்றத்திலே செயல்படக்கூடாது. எனவே மக்களை சென்று சந்தித்து மக்களது எண்ணங்களை அறிந்து கொண்டு உங்களுக்கு கவர்னர் அவர்கள் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க யாருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து சட்டமன்றத்திலே வந்து மக்களது கருத்துக்களுக்கு விரோதமாக அல்ல, அவர்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே உங்கள் வாக்களிப்பு இருக்க வேண்டும். அந்த வாக்களிப்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை உருவாக்கி உங்கள் கையில் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். எனவே அவரது கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வகையில் இந்த 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி தொடர வேண்டும், இந்த ஒரு நிலையான ஆட்சி ஏற்பட வேண்டும். அதை கருத்தில் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக மக்கள் கருத்தை அறிந்து சட்டமன்றத்திலே உங்களது வாய்ப்பை வரும்பொழுது நீங்கள் பெரும்பான்மை பலத்தை நிரூபித்து இந்த ஆட்சி தொடருவதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று, மக்களது கருத்துக்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த தமிழகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை வறட்சி, தண்ணீர் பஞ்சம், வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகள் தற்கொலை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஒரு நிலையான ஆட்சியால் மட்டும்தான் தர முடியும். உங்களுக்கு பெரும்பான்மை பலத்தோடு ஓட்டளித்து அதிமுகவை ஆட்சியில் அமைத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். எனவே அடுத்த 4 ஆண்டுகளுக்கு ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய வகையிலே தமிழக அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அது மக்களது எண்ணங்களை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.